கண்டிப்பா வைஃபை கட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓகே வாங்க. ரேவதி ஸ்டூடெண்ட் திலகமக்கா 2 பேருமே அந்த பாட்டு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து எம்ஆர்கே தம்பி வந்து சூப்பர்ன்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி எம்ஆர்கே தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா. அது ரஜினி சாங் சிஸ்டர். இது தேங்காய் சீனிவாசன் சாங். அப்படிங்களா? என்ன பாடல்னு பார்க்குறேன் ப்ரோ. திலேஸ்டர் டுடே என்னோட பேசவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இல்ல பேசுனாங்களே மேல போட்டிருக்காங்க தேவிஸ்டர். அதான் உங்களுக்கு அவங்க ஐடி காட்டல. போட்டிருந்தாங்க. தேவிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொன்னீங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அவங்க ஐடி காட்டாதனால, அது வந்து அதோட ஒரு பார்ட் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து மேல கொஞ்சம் போயிருக்கும். கட் ஆயிருக்கும். இப்ப ஏதாவது பேசினா உங்களுக்கு காட்டுதான்னு பாருங்க. ஆமா. ஒருவேளை என்னோட ஐடி அவங்களுக்கு காட்டல. காட்டல சிஸ்டர். சொல்லி ஊஞ்சல் பையா வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்ம மலைங்க. காற்றில் மிதக்கும் மொழிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் குடுத்துருக்காங்க எம்ஆர்கே தம்பி. சின்ன புறாவில் வண்ணக்கனாவினில் அந்த பாடலாம் எஃப் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்டிருக்காங்க. உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லிருக்காங்க. கரெக்டா? அருமை திலகம் அம்மா. சூப்பர், சூப்பர். திலகம் சிஸ்டர் அதேதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த பாட்டா? சின்ன புறாவினில் வண்ணக்கனாவினில். இது எனக்கு தெரியாது. சப்போஸ் மேல யாராவது இளங்கோ கிருஷ்ணா அந்த மாரி யாராவது வந்தா கேட்டு பாருங்க ப்ரோ. எனக்கு இந்த பாடல் தெரியாது. உலகம் பிறந்தது எனக்காக. இவங்க ரேவதி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அருமை ரேவதி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்கே தம்பி பாராட்டியிருக்காங்க. உங்க தேவி அக்கா கேட்ட பாட்டு என்ன பாட்டு? ஓகே. அருமை திலகம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்கே தம்பி. திலகம் சிஸ்டரும் அதே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எஃப் ப்ரோ. சிஸ்டர் நான் தான் உங்களுக்கு வணக்கம் சொன்னேனே சிஸ்டர். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆமாம் எஃப் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். நான் சொன்னது வந்து திலகம் அக்கா. நான் பதில் மேலே போட்டிருக்கேன் திலகம் சிஸ்டர் போடுறாங்க. கரெக்ட். மகிழ்ச்சி எம்ஆர்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா. திலகம் சிஸ்டர் நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப் ப்ரோ சொல்லியிருக்காரு. 2 முறையும் நான் பதில் போட்டு பார்த்தால் மேலே திலகம் சிஸ்டர் போட்டுறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாரி தான் போடுறீங்க. எம்ஆர்கே தம்பி சொல்லியிருக்காங்க. பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறம்மா. எனது பாதை வேறு உனது பாதை வேறம்மா. மீராவின் கண்ணன் மீராவிடமே என்னதான் உயிர் ஜீவன் என்னை ஆண்டாள். வானுயர்ந்த சோலையிலே அந்த சாங்கா தம்பி? வானுயர்ந்த சோலையில நீ நடந்த பாதையெல்லாம் கரெக்டா? இதயம் ஒரு கோவில். அத நான் சொன்னேனே வானுயர்ந்த சோலையிலே. இதயம் ஒரு கோவில்னு சொல்லிட்டு திலகம் அக்காவும் சொல்லியிருக்காங்க. ரேவதி சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. அச்சச்சோ! திலகம் சிஸ்டர் எனக்கு உங்க ஐடி காட்டல. அதனால